ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஒரு 2 வீடியோ முன்னாடி அந்த ஜிஆர்டி பேங்கிள் வீடியோ போடுறச்சு கேட்டிருந்தீங்க. உங்ககிட்ட வந்து 18 கேரட் கோல்டு இருக்குது, அது வந்து ஒன் டைம் செட்டு வந்து ஜிஆர்டியில் போடணும்னா அது எவ்வளோ வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து முதல்ல பியூரிட்டி டேபிள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 22 கேரட் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் 18 கேரட் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். பட் 18லேருந்து நீங்கள் 22 கேரட் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஈக்குவேலண்ட் குறையும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது பியூரிட்டி கம்மி. ஸோ உங்களுக்கு 10 கிராம் இருந்ததுன்னா அது எப்படி கன்வெர்ட் 18 to 22 இருந்தால் என்ன ஆகும், 22 to 18 இருந்தால் என்ன ஆகும், இது ரெண்டுமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களை பொறுத்தவரையிலும் உங்ககிட்ட என்ன கிராம் இருக்கோ அதோட 0.818 நீங்கள் மல்டிப்ளை பண்ணினாலே வந்துடும். உங்களுக்கு வந்து என்ன கிராம் வந்து கன்வெர்ட் ஆகுமோ அது வந்துடும். அது எப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு உங்கள் கையில் வந்து 10 கிராம் இருக்குது அப்படின்னா 10 கிராம் வந்து 18 கேரட் கோல்டு இருக்குது அப்படின்னா அதை 22 கேரட்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 0.818 பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 15 இல்லை 20 கிராம் இருக்குன்னா அந்த எவ்வளோ கிராம் வெயிட் இருக்கோ அதோட இன்டூ 0.818 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு 22 கேரட் ஈக்குவலண்ட் கிடச்சிடும். அங்கே ஜிஆர்டியில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் டைம் செட்டு அந்த பர்டிகுலர் வெயிட்டுக்கு உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ டீட்டெயில் வந்து இது எப்படி வந்து கால்குலேட் ஆகுது, அதே மாதிரி 18 to 22 இருந்தால் 22 to 18 இருந்தால் 18 to 24 எப்படி கால்குலேட் பண்ணணுன்னாலும் ஈஸியாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிற வந்து சார்ட் ஒன்று காமிக்கிறேன். அதை வச்சு நீங்களே வந்து இனிமேல் மேற்கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா ஃபார்முலாக்குமே யூஸ் ஆகும். இது எனி கன்வர்ஷன் 22, 24, 18 to 22 எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையில் என்ன வெயிட் இருக்கோ அதோட நீங்கள் பியூரிட்டியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க. உங்கள் எந்த பியூரிட்டி மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டியை மல்டிப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த பியூரிட்டியில் வேணுமோ அதுக்கு டிவைட் பண்ணுவீங்க. உங்கள் கையில் 15 கிராம் வெயிட் இருக்குது அப்படின்னா WK1 15 ஆகிடுறது. அது உங்கள் கையில் இருக்கிறது வந்து 22 கேரட் அப்படின்னா இன்டூ 22 பண்ணணும். உங்களுக்கு எந்த கேரட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் வேணும், 24 கேரட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 24 போடணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து 18 கேரட் இருக்குது, அதுக்குலேருந்து 22 கேரட் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ கிராம்ஸ் உங்கள் கையில் 15 கிராம் இல்லை 20 கிராம்னே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ WK1 50 கிராம் ஆகிடுறது. K1 வந்து உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டி, WK1 வந்து உங்கள் கையில் இருக்கிற வெயிட்டு, அந்த K1ஓட பியூரிட்டி, அதனால தான் K1 மேலே நியூமரேட்டர் இருக்குது. ஸோ உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டி வந்து 18, ஸோ K1 18 வரும். உங்களுக்கு எந்த பியூரிட்டிக்கு வேணும், 22 கேரட்க்கு வேணும்னா டிவைடட் பை 22 போட்டுப்பேங்க. அவ்வளோதாங்க. உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டியோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த பியூரிட்டிக்கு வேணுமோ அதால் டிவைட் பண்ணி நீங்கள் அந்த வெயிட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22 கேரட் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கு. எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை இந்த சார்ட்டை வச்சே நீங்கள் பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இருக்கிற ஃபார்முலாவோட டீட்டெயில்ஸ் தாங்க இது, ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் என்ன போட்டிருக்குன்னா WK1 வந்து நோன் வெயிட், உங்கள் கையில் இருக்கிற வெயிட் அதுதான் WK1. அது உங்கள் கையில் இருக்கிற வெயிட்டோடு நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறீங்க இன்டூ K1. K1ங்கிறது உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டி. ஸோ உங்கள் கையில் இருக்கிற பியூரிட்டி என்னென்னா 18, ஸோ 18ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. டிவைடு K2ங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு என்ன பியூரிட்டிக்கு வேணுமோ அதால் டிவைட் பண்ண போகிறீங்க. அதுதான் இது. ஸோ அது எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு WK2 கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஈக்குவேலண்ட் வெயிட்டு நீங்கள் எது கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த வெயிட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் இந்த டீட்டெயில். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாங்களே நீங்களே வந்து இதை அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.